தலைநகர் டெல்லியில கனமழை பெய்துட்டு வரதால பல்வேறு இடங்கள்ல நீர்த்தேக்கம் ஏற்பட்டிருக்கு. டெல்லியுடைய மேற்கு பகுதியில ஓல்டு இந்திரா நகர்ல செயல்பட்டு வரக்கூடிய ரா ஸ்டடி சர்க்கிள் என்ற IAS பயிற்சி மையத்தின் தரைத்தளத்துக்குள்ள புகுந்த தண்ணீர்ல சிக்கி அங்கு படிச்சுட்டு வந்த 2 மாணவிகள் மற்றும் ஒரு மாணவர்னு 3 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. மேலும் நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் சுமார் 30 மாணவர்கள் மையத்தில் படிச்சுட்டு இருக்கும் போது தரைத்தளத்திற்குள்ள மழை நீர் புகுந்திருக்கு. தகவல் அறிந்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர்ல தத்தளித்த மாணவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா தானியா சோனி, ஸ்ரேயா யாதவ் என்ற 2 மாணவிகளும் நெவின் டால்வின் என்ற மாணவரும் உயிரிழந்திருக்காங்க. மாணவர்கள் நீர்ல சிக்கியது, வெளியேறியது, தீயணைப்பு வீரர்கள் அவர்களை மீட்க போராடுறது உள்ளிட்ட வீடியோக்கள் இப்போ அடுத்தடுத்து வெளியாகி இருக்கு. மாநகராட்சியுடைய கவனக்குறைவாலேயே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதா சக மாணவர்கள் இரவு முழுவதும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. போலீசார் பேச்சுவார்த்தையில சமாதானம் ஏற்படாத நிலையில மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில இந்த விவகாரத்துல பயிற்சி மையத்தின் உரிமையாளரான அபிஷேக் குப்தா மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தேஷ்பால் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் கட்டிட அடித்தளங்கள்ல நூலகம் அமைக்க கூடாதுன்னு விதி இருந்தும் சட்டவிரோதமா அங்கு நூலகம் இயங்கிட்டு வந்திருக்கு. இந்த கோச்சிங் சென்டர் போலவே டெல்லியில தரைத்தளத்தை சட்டவிரோதமா பயன்படுத்திட்டு வந்த 13 சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இப்போ சீல் வச்சிருக்காங்க.